ஐயா கையை போன இதுல நல்லா ஏஞ்சி நின்று கத்துற என்னடா இது ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது படமே. அவர் அந்த டூல்ஸை உருவி சாமி வந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை ஒண்ணு போட்டு வெட்டின அந்த கையை உண்டா போயிடுச்சு பத்தியா. அந்த இடத்துல நான் பிளாஸ்ட் ஆயிட்டேன். பூஸ் பம் அப்படியே எனக்கு உடம்பு ஃபுல்லா இப்படி ஃபுல்லா அடிச்சு இப்படி நின்ட்டேன் நானு. அந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயா எனக்கு. சாங்கெல்லாம் உண்மையில ஆனா அவர் பாசத்தை ஒண்ணு காமிச்சாரு பத்தியா, விசுவாசத்தை. அவரோட விசுவாசத்துக்கோசமே அவர் எங்கேயோ போயிட்டாரு ஐயா. என் மனசுல வந்து நிக்கிறாரு இப்ப. என்ன ஐயா விடுதலை படத்தோட இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐயா. நாயோட விசுவாசம் அந்த அளவுலாம் போயிட கூடாது ஐயா. அந்த மாதிரி காமிச்சிக்கிறாங்களோ தவிர ஆனா அவரோட விசுவாசம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட மோசம் ஐயா. அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய பேர் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இவர மாதிரி யாரும் இல்லை ப்ரோ. இந்த படத்துல அந்த மாதிரி காமிச்சிக்கிறாங்க அவரை. மூவியை பத்தி என்னடா சொல்லுறது, பெரிய ஆர்வத்துடன் தான் வந்தேன். பட் நம்ம ஆர்வப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நான் வந்து என்ன நினைச்சேன்னா, சரி சூரி சாரோட அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்து மிக பிரம்மாண்டமா இருக்கும், சூரி சார் பின்னி பெடல் எடுத்து பாருன்னு தான் வந்தேன். எனக்கு சசிகுமார் சார் இருக்கிறதே தெரியாது. படத்துக்கு வந்த உடனே தான் தெரியுது, ஓ சசிகுமார் சாரும் இந்த படத்துல இருக்காரான்னு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இதுல இப்ப சசிகுமார் சார் ஹீரோவா சூரி ஹீரோவா அப்படின்ற டவுட் ஆயிடுச்சு. சசிகுமார் சார் சாவர வரைக்கும் சசிகுமார் சார் ஹீரோ, சசிகுமார் செத்ததுக்கு அப்புறமா சூரிய ஹீரோ. அதனால ஸ்டார்டிங் வந்த உடனே நம்மளுக்கு தெரியுது, சசிகுமார் சார் எப்போ சாவிங்க, எங்க சூரி சார் ஹீரோ ஆகணும், ஃபாஸ்டா சாவுங்க அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்கு படம், ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்பீடா எடுத்துட்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னோட. ஓவரால் குட். ஆனா சசிகுமார் சார் சாவர சீன்லாம் நல்லாவே இல்லைங்க. ஒரு பாண்டிங்கே வரல. அவர் செத்தா, இப்போ ஒருத்தர் செத்து போறான், ஒரு ஹீரோ நல்லது செய்யற ஹீரோ செத்து போனா நான் எவ்வளவு ஃபீல் பண்ணும். சத்தியமா எனக்கு அந்த ஃபீலிங் வரல. ஏன்னா இவரே போயிட்டு ஏய் குத்ரா வாடா செத்து போறேன்டா, எனக்கு டைம் ஆயிடுச்சுடா, சூரி சார் ஹீரோ ஆகணும்டா, நான் வீட்டுக்கு போகணும்டா அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஓகே, ஒன் டைம் வாட்ச். கண்டிப்பா படம்னும் போது இப்போ 160 ரூபாய் டிக்கெட்டா ஆன்லைன்ல 200 ரூபாய் டிக்கெட்டுன்னு வாங்கிட்டு வந்து பாக்குறோம் புக் பண்ணிட்டு. ஸோ அந்த 200 ருபீஸுக்கு ஆச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணோம்ல படம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத போது வெறுப்பு வரதான் செய்யும். அதே மாதிரி சூரி கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல, சூரி சார் வந்து விடுதலை நடிச்சிருக்காரு, நெக்ஸ்ட் இந்த படம் பண்ணும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஓகே, ஒன் டைம் வாட்ச். அந்த விசுவாசத்தெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த காலத்துல இந்த விசுவாசம் இருக்காது. அது என்னமோ படத்துக்காகவே திணிச்ச மாதிரி இருக்கு. நல்லா இல்ல, அந்த விசுவாசம் எல்லாம் வேலைக்கு ஆகல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் சோறு போட்டு வாழ்த்தான்ட்டு அவன் என்னதான் கெட்டது செஞ்சாலும் பொறுத்துன்னு இருப்பியா நீ? இருக்க மாட்டோம்ல. அப்ப இந்த ஜென்ரேஷன் ஏத்துக்காது இந்த விசுவாசத்தை. ஸோ மேப் ஆகும். வேற எதனா கேள்வி இருக்கா? நீ படம் பார்த்துட்டியா? அப்பதான் நான் எதுனா சொல்லும் போது நீயும் கேட்கலாம், என்ன இப்படி சொல்றேன், இந்த சீன் நல்லா இருந்துச்சு, அந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னு கேள்வி கணக்கிலால என்ன சொடுக்கலாம் நீ. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஒரு தடவை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையான ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சு கூஸ் பம்ப மூவ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே சூரிய அப்படியே டிரான்சிஷன் ஆகி வேற லெவலில் பண்றாரு. ஓகே, அதோட அப்படியே என்ன செய்யுது, செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆகுது. ஃபுல்லாக பயங்கரமான ஸ்ட்ராங்கான எமோஷன் அப்படி மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அதோட சூப்பராக ஒரு கிளைமேக்ஸை முடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. படம் சரியான படம். நிஜமா அந்த மாதிரி இருக்குது படம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே சசிகுமார போட்டுருவாங்க போடவே மாட்டாங்க. கடைசியா இன்டர்வியூ முன்னாடி தான் போடுற மாதிரி இருக்குது அவரை. இல்ல கண்டிப்பா அங்கிருந்த ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. துரை செல்வகுமார் சார் ஜெயிச்சார் மறுபடியும். வேற கண்டிப்பா ஹீரோஸ்ரீ வந்து வேற லெவல்ல பண்றாப்ல. காமெடி பார்த்து போர் அடிச்சிச்சு, அதனால இப்ப ஹீரோவை பார்க்கணும் வந்தோம். உண்மையிலே ஹீரோ நல்லா இருக்குது. இனிமே காமெடி பண்ண வேணாம், இதே மாதிரியே பண்ணுங்க, ஒரு கேரக்டரா பண்ணுங்க. கேமியோ பண்ணாலும் ரொம்ப நல்லா பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. இல்ல ஹீரோ தான் பிடிச்சிருக்கு. விடுதலை பார்த்தோம். இது ஆக்ஷன் வந்து எப்படி சொல்றது, ராவான ஆக்ஷன், ரொம்ப யதார்த்தமா மண்ணில் கரண்ட் அப்படி இப்படி பண்றாங்க. ரொம்ப லைவா இருக்கு. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வில்லேஜ் சப்ஜெக்ட் பார்த்த ஃபீல் இருக்கு. இன்டர்வல் வந்து பயங்கரமா இருக்கு. சூரிய வந்து அப்படியே டிரான்சிஷன் ஆகி பண்றாப்ல. அதுக்கு தோதான வந்து யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் சப்போர்ட் பண்ணி படம் வேற லெவலில் இருக்கு. படம் நல்லா இருக்குக்கா. ஆக்டிங் எல்லாமே சூப்பர் தான். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு மூவியை. அந்த ஜானரில் இருக்கான்னு பார்த்தா இல்லை, பட் ஆனால் இது வேற ஜானரில் நல்லா போகுது. யாருன்னா அவரு? அப்படியா? டைரக்டருக்கு ஒரு கைத்தட்டல். கேமராமேனுக்கு நல்லா இருக்கு, கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு, செம்மையா இருக்கு.
ஆக்ஷன் தான் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த கேமரா தான் மோஸ்ட்டாக அவர் எடுக்கிற விஷுவல் தான் செம்மையாக இருக்குது. ஸ்லோ மோஷன் எல்லாமே பிரிச்சாச்சு. லவ் ரொம்பலாம் இல்லை, இருக்கு, ஓரமாக இருக்குது, அவ்வளோதான். ஆக்ஷன் தான் மோஸ்ட்டாக. அன்எக்ஸ்பெக்டட் 9 மணிக்கு ஏன்டா ஏஞ்சி வந்தோன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் 9 மணிக்கு நல்ல வேலை ஏஞ்சி வந்தோன்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டோரியை வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல எலிவேஷன் வச்சு பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறனோட நரேஷன் வேற மிஸ்ஸே ஆகாது, மிஸ் ஆகலை அந்த மாதிரி. அப்படி அதாவது ஒரு விசுவாசத்துக்கு கீழே ஒருத்தர் இருக்கானா, அவன் சொல்ற பேச்சு எல்லாத்தையும் ஒருத்தர் கேட்கலாம். பட் ஆனால் தவறான வழியில போறப்போ அந்த விசுவாசமா இருக்கிறவன் எல்லாத்தையும் கேட்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. அவனை நோண்ட 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 ஒரு பாயிண்ட்ல அவன் பர்ஸ்ட் ஆகி தான் ஆகணும். அந்த பர்ஸ்ட் ஆகிற சீக்வன்ஸ் தான் செகண்ட் ஹாஃப்ல வரும். ஒருத்தரா வந்துட்டு சொல்லுவாரு மாறலாம் மாறலாம் மாறலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அசுரன் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அதான் நான் சொன்னேன்ல ப்ரோ, செக்கச்சி வந்த மானம்ல எப்படி வந்துட்டு விஜய் சேதுனா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஹீரோவா தான் இருப்பாரு. ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா கடைசியில ஒன்று செய்வாரு, எல்லா கேரக்டரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒன்று பண்ணுவாரு. அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இல்லையும் நல்லா இருந்துச்சு. துரை செந்தில் வந்துட்டு துரை செந்தில் மாதிரியே தெரியல. வெற்றிமாறன் சார் வந்து பண்ண மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸாகவும் நல்லா இருந்தது. ஆக்ஷன் பிளாக்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் நல்லா இருக்கு. 2-3 ஸ்லோ மோஷன்லாம் வந்துட்டு சொதப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா காமெடியனா இருந்தாரு பரோட்டா சூரியிலேருந்து, நம்ம பார்த்து ஊறி போச்சு. இது எப்படி நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுன்றப்போ அந்த இடத்துல தான் வெற்றினாவோட அதெல்லாம் போயிடும் ப்ரோ. வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு ப்ரோ ஒரு சம்பவம். நான்லாம் வந்து கலாய்க்கலான்னு தான் வந்தேன். பட் ஆனால் வேற மாதிரி இருக்கு சம்பவம், பயங்கரமா பண்ணியிருக்காரு. 10 கொடுக்கலாம். ஏன்னா சூரியனால இதுவும் பண்ண முடியுன்றத வந்துட்டு ஸ்க்ரீனை ஒரு ஹீரோ ஹோல்ட் பண்றாரு பாத்தீங்களா, பண்றாரு ஆக்சுவலி. ஏன்னா முன்னாடி கூட ஏதாவது கிரிஞ்சு காமெடி மாதிரி இருக்கும். பட் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. கொடுக்கலாம் 10 இதுல தான் ப்ரோ இருக்கணும். கேரக்டர் ரோல் பயங்கரமா செட் ஆகுது. இந்த மாதிரி நல்லா பிக் பண்ணி போனார்னா, நல்ல நல்ல டைரக்டர்ஸ் பார்த்து போனார்னா, இன்னும் அவர் போக வேண்டிய உயரம் எங்கேயோ இருக்கு. சொல்றதுக்குலாம் நம்மளுக்கு வயசு இல்லை. பட் ஒரு ஃபேனா பாக்குறப்போ பயங்கரமா இருந்தது.